சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். பொள்ளாச்சியில் சமீபத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் நம்ம எல்லார் மனதிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. குறிப்பாக பெற்றோர்கள் மத்தியில் இந்த சம்பவம் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். இது போன்ற சமூக பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்னென்ன? குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களுடைய பங்கு என்ன? பள்ளிகளுடைய பங்கு என்ன? இதை பற்றி பேசுவதற்காக கேசஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் திருமதி லலிதா பிரகாஷ் நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பொள்ளாச்சியில் நடந்த விஷயம் இன்னைக்கு தமிழக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பர்சனலாக எந்த அளவுக்கு அந்த நியூஸ் பார்த்துட்டு வருத்தப்பட்டீங்க? இது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். ஏன்னா இது பள்ளிக்கூடத்துலேயோ காலேஜ் படிக்கிற குழந்தைங்கள இது பாதிச்சிருக்கிறதுனால இது பர்சனலாக அஸ் அ ஸ்கூல் ரன் பண்ணுற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக எனக்கு இது ரொம்பவே ஐம் ஃபீலிங் வெரி அப்செட் அபவுட் திஸ். இது எப்படி போகுது, என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுங்கிறதோட கூட இதனோட ரூட் காஸ் என்ன, இது எப்படி இதை தடுத்திருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் இனிமேல் வர இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்காமல் எப்படி இதை நாம் தடுக்க முடியும் ஆஸ் அ ஸ்கூல், ஆஸ் அ பேரண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டோட ரூட் காஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த ஃபஸ்ட்டு விக்டிம் அவங்க தன்னுடைய பெற்றோர்கள்ட்டையோ இல்லை டீச்சர்ஸ்டையோ போலீஸ்டையோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது அப்படியே செயினாக கண்டினியூ ஆகிருக்காது. பெற்றோர்களுக்கும் அந்த அவங்களோட பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப் இது எப்படி உருவானது? அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு எதனால தன்னுடைய பெற்றோர்கள்ட்டே போய் இளைஞர்களால சொல்ல முடியல? அப்புறம் குழந்தைங்க பயந்துக்கிறாங்க. வீட்டில் அம்மா கிட்ட சொன்னால் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த பெண் குழந்தைங்கள கேட்குறாங்க. பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், இப்படி எனக்கு நடந்துருச்சுன்னு சொன்னால் நீ என்ன பண்ண, அதை ஒரு அவங்க சைட்லேருந்து பார்க்குறதே கிடையாது. நம்ம அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கே சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய தப்பு நடந்து நம்ம போய் சொன்னோம்னா நம்மளை எப்படி அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு குவாலிட்டி டைம் கொடுக்கறது இல்லை. அவங்க எதையோ ஒன்று சொல்லும் போது காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஸோ ஐ திங்க் அந்த டைம் ஸ்பெண்ட் வித் த சைல்ட் அது ரொம்ப கம்மியானதுனால தான் இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு காரணம். நீங்கள் பேசும்போது குவாலிட்டி டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் அப்பா அம்மா வெளில போகிறாங்க, வேலைக்காக போகிறாங்க, ஈவினிங் கொஞ்சம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுவே அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையான குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது என்ன? குவாலிட்டி டைம் வேறங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேறங்க ஹரி. ஏன்னா குவாலிட்டி டைம்ங்கிறது நம்ம குழந்தைங்க என்ன மனசில் நினைக்கிறாங்க, என்ன நம்மக்கிட்ட கன்வே பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நாம் லிசன் பண்ணணும். அவங்க சொல்ல வரதை நாம் காது கொடுத்து கேட்கணும். அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு அதை பகிர்ந்துக்கிற ஒரு நிலைமையில் நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஆக்சுவல் குவாலிட்டி டைம். குவாலிட்டி பேரண்டிங் பற்றி சொல்லியிருந்தீங்க. குழந்தைங்க எது கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்கறது தான் நல்ல பேரண்ட்ஸ்க்கான அழகா? உண்மையிலே அதுதான் குவாலிட்டி பேரண்டிங்கா? நாம் ஒவ்வொரு விஷயமும் ஆஸ் அ பேரண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு தான். நாம் அதனால் என்ன நினைக்கிறோன்னா, நான் சின்ன வயசில் பஸ்ஸில் போனேன், ஆனால் என் குழந்தை போகக்கூடாது. என் குழந்தைக்கு அட்லீஸ்ட் காலேஜ் போகும்போதே ஒரு 2 வீலர் இருக்கணும், இல்லை 4 வீலர் இருக்கணும். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே. தகுதிக்கு ஏற்ற மாதிரியோட தகுதிக்கு மீறியே வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வயசுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற பொருளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம பண்ணிடுறோம். இது சரியான பேரண்டிங்கே கிடையாது. எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம நல்ல பேரண்ட்டு, இத்தனையும் பண்ணினேன், இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே அப்படின்னும் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணலிங்கிறது தான் முக்கியம். இங்கே பேரண்டிங் இஸ் ஓப்பன் அப் ஆகணும். அந்த குழந்தை நம்மக்கிட்ட ஃப்ரீயாக எல்லாம் சொல்லுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம இருக்கணும், அங்கே இருந்து அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த குழந்தையே தப்பு பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து எப்படி அந்த குழந்தைய வெளியில் கொண்டுட்டு வரலாம், எந்த காலகட்டத்திலையும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய வால் மாதிரி கூட துணையாக இருந்தோம்னா தான் தட் இஸ் வாட் இஸ் கால் பேரண்டிங், டு பி தேர் ஃபார் த சைல்ட். இந்த பிரச்சனைக்குமே, பொள்ளாச்சியில் நடந்த இந்த சம்பவத்துக்குமே பெண்கள் மீது அதிகமாக குற்றம் சுமத்துறாங்க. அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நிறைய கேஸில் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் அதுதான் இந்த ஒரு பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆண்களுக்கு இதில் அதிகமான பங்கு இருக்குது. அதை நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லி வளர்க்குறோமா? இது ஆதி காலத்திலேருந்து வந்துருச்சு, உள்ளுக்குள்ளாரையே இருக்குது, ஒவ்வொருத்தர் ரத்தத்துலேயும் இது வந்துருச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கே அந்த அம்மாவே அந்த பெண் குழந்தையை திட்டுற அளவுக்கு பையனை திட்டுறதில்ல.
பெண் குழந்தை தான் இந்த வேலையை செய்யணும், பெண் குழந்தை தான் இப்படி நடந்துக்கணும், யாராச்சும் வந்தால் பெண் குழந்தை எந்திரிச்சு உள்ளார போகணும். ஸோ இப்படியே அந்த பொண்ணை வளர்த்து அது வந்து ஒரு சப்டியூட் செக்டாகவே மாறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜெண்டர் பயஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரணும். சில இடத்துல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செப்பரேட் லைன், பாய்ஸ் செப்பரேட் லைனுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இட் இன்ஸ்டிகேட்ஸ், அவங்களுக்குள்ளாரையே அது ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணிடுறோம் நாம். அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது இப்போ ஒரு எல்லாத்துக்கிட்டையும் இருக்க ஒரு கருவி ஆயிடுச்சு. ஸோ அதை பையனும் மிஸ்யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸும் மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கான்ட் பிளேம் ஜஸ்ட் த கேர்ள் சைல்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க பெற்றோர்கள். உடனே குழந்தைக்கு அது எஜுகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்ன பண்ணுது அந்த குழந்தை, அதனால என்ன தப்பான விஷயத்துக்கு போகிறாங்க, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு முதல்ல அந்த குழந்தைக்கு, அது பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதில் எல்லாம் வரும். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு தெரியாதவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு போத் ஸ்கூலும் சொல்கிறேன், பேரண்ட்ஸும் சொல்கிறேன், 2 சைட்லேயும் இதை பற்றி ஒரு குழந்தைக்கு எஜுகேட் பண்ணணும். இந்த விக்டிம்ஸ் எல்லாருமே அப்படி அந்த காலேஜோட இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தவங்க தான். எல்லாருமே ஒரு 14 வருடம் ஸ்கூலில் இருந்துட்டு வந்தவங்க தான். ஸோ ஸ்கூலுடைய இன்னொரு முக்கியமான பொறுப்பு சமுதாயத்தை, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிற அளவுக்கு நம்மளை தயார்படுத்துறது. ஸோ இந்த கேசஸ் எல்லாம் பார்க்குறப்போ நம்மளுடைய பள்ளிகள் அதில் வந்து பின்தங்கிருச்சோ இல்லை அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸே நடக்காமல் இருக்கா? 14 வருஷம் 17 வருஷம் ஸ்கூலில் இருக்காங்க. அங்கே எப்படின்னா ஒரு ப்ரொடெக்டட் என்வாயர்மெண்ட். அது வந்து குழந்தைங்க வந்து எவ்ரி டைம் த டீச்சர்ஸ் ஆர் மானிட்டரிங். சின்ன தப்பு நடந்தாலும் ஏதோ பார்த்துட்றாங்க, ஏன்னா லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்குது. ஆனால் இதே ஒரு காலேஜ் போகும்போது அங்கே ஒரு 1000 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் அந்த குழந்தைங்களுக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங்கும் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு மெசேஜ் வருது, இல்லை ஒரு பையனை பார்க்குறாங்க இந்த பொண்ணுங்க, they get easily attracted. ஏன்னா அந்த கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் அதெல்லாம் வீட்டில் இருக்கிறது இல்லை, ஏன்னா பேரண்ட்ஸை பார்க்குறதே ரேர் ஆயிடுது. இதில் பார்த்து they get distracted. அதுதான் மெயின் ரீசன். ஸோ ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா மாரல் எஜுகேஷன் ஒரு லெசன் வச்சுருக்காங்க, எத்திக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் மார்க் பேஸ்ட் எஜுகேஷனுக்கே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதோ, எவ்வளோ கம்பீட்டண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும், வெளியில் போனால் எதுக்கும் தயங்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தப்பு பண்ணுறது ஹியூமன் நேச்சர் தான். ஆனால் அதை எப்படி நம்ம அதிலிருந்து வெளியில் வரலாம், அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தையே கொடுக்காம வளர்த்திடுறோம். பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்தாலும் என் குழந்தை எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருந்துச்சா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யார் ஃப்ரெண்டு நம்ம பொண்ணுக்கு, யார் ஃப்ரெண்டு நம்ம பையனுக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அதே மாதிரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்போ பேரண்ட்ஸ் வந்தாலும் அவங்களோட மார்க் ரிப்போர்ட்டையோ இன்னொன்னையோ காமிச்சு அதை பற்றி தான் டிஸ்கஷன் இருக்கோ இல்லையோ, அந்த குழந்தையோட எப்படி மென்டல் இது எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ், இல்லை அந்த குழந்தை எப்படி எந்த இடத்துல டிப்ரெஸ்டாக இருக்குது, சில சமயம் கிளாஸ் ரூமில் ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கா, இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இப்போது நிறைய ஸ்கூல்ஸில் அதுக்கு அகடமிக்ஸ் ஒன்று தான் ஃபோக்கஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். கோஎட் பள்ளிகளே எடுத்துக்கலாம். ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய பள்ளிகளில் எந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறாங்க? பெண்கள் ஒரு சமுதாயத்துக்குள்ளே போகும்போது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளாக வரும், அதை எப்படி எதிர்கொள்ளணும், ஆண்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராக ஒரு பொறுப்பானவனாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் பள்ளிகளில் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுது? நீங்கள் பர்சனலாக உங்கள் ஸ்கூலில் என்னென்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு இந்த டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் எல்லா இதுலேயும் ரெண்டு செக்டையும் நாங்கள் ஈடுபடுத்தி தான் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்கனாவே தென் எவ்ரிதிங் வில் கோ ஸ்மூத்லி. That's the main thing. And I think class teacher plays a major role in this. We give them about 20 minutes over a day. First beginning of the class la vandu class teacher gets into the class and talks to them. Appa they can open up, they can talk. சின்ன விஷயம் கூட அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க சொல்லும், திஸ் கேர்ள் ஹிட் மீ மேம், முடி பிடிச்சி இழுத்தாங்க, என் ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுத்தாங்க, அந்த மாதிரி சின்ன விஷயம் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட் கிரேட்லேருந்து. ஸோ இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணி அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த டைமில் தான் அந்த பாண்டிங் கெட்ஸ் பெட்டர். ஒரு குழந்தைய இந்த சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான மனிதராக உருவாக்குறதுக்கு பெற்றோர்கள், கல்வி நிறுவனங்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் முதல் விஷயம், குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத அந்த பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். பள்ளிகளும் இனி வர காலகட்டத்துக்கு அந்த குழந்தைக்கு இந்த மார்க்கை தவிர வேறு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அதுபடி செயல்பட்டாங்கனாவே இட் வில் பி a true successful beginning for the children. மனிதத்தன்மையோட குழந்தையை வளர்த்துறதுக்கு நம்ம பார்க்கணும். வீட்டில்
குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆஸ் அ பேரண்ட் நானும் இல்லை ஆஸ் அன் எஜுகேட்டர் என்ன நினைக்கிறேன்னா, டு த வியூவர்ஸ், கைண்ட்லி இன்றைக்கினாச்சும் போய் வீட்டில் உட்காந்து உங்கள் குழந்தைங்கிட்ட இந்த இன்சிடெண்ட் பற்றி பேசுங்க, டிஸ்கஸ் வித் தெம். இது மட்டும் இல்லை, நீ எந்த பிரச்சனை வந்தாலும் ஓப்பனாக பேசினோம்னா அவங்களுக்கு எப்படி தோணுன்னா, நம்ம பேரண்ட் இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா நம்மக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒன்று வந்துச்சுன்னா உடனே அவங்க இருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அதுதான் ஐ திங்க் இட்ஸ் அ நீட் ஆஃப் தி ஆர். குழந்தை வளர்ப்பு குறித்து ஏராளமான கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.